களவுகள், களவாண்டு சொத்து சேர்த்தால் அது எல்லாமே பொல்லாங்குதான். அந்த குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? பொருள் ஆசைகளும் ஒரு குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு எது அதிகமா இருக்கு? பொருளாசை. பொருளாசை என்னும் விக்கிரகாராதனை, பொருளாசை என்னும் அந்த விக்கிரகாராதனை ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்க தேவனுக்கு பிரியமா எப்படி வாழ முடியும்? தேவனுக்கு பிரியமா எப்படி இருப்பாங்க? அதனால ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா களவு இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது. பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் நான் அவர்களை அடித்தேன். அப்படியே வசனம் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பொருளாசை இருக்குமானால் அது அக்கிரமம் என்கிறார். அப்ப அந்த பொல்லாங்கிலிருந்து விலக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசை இருக்கக்கூடாது. எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை. தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பொல்லாங்கிலிருந்து விலகினா மட்டும்தான் ஆசீர்வாதம்.